கேட்போம். ஓகேங்களா? என்ன அப்படின்னா நிறைய ரீசன் சொல்றாங்க. ஃபெயில்யூர் ஆகுது, வெயிட் லாஸ் பண்றதுக்கு. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கேட்போம். அதே உங்களை நான் கேட்கிறேன். இப்போ நீங்க வந்துட்டு பாருங்க, ஒரு ஒரு பிக் ரீசன் நான் சொல்றேன். பீப்புள் வந்துட்டு எதனால வந்து வெயிட் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்றதுல ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்றத வந்துட்டு சொல்லிட்டு நான் சொன்னேன். நிறைய சாப்பிட்றதுனால கிடையாது. யாரு இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. வெல்கம் பண்ணியிருக்காங்க நித்யா. நிஷா வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி புதுசா இருக்கு இல்லையா? நீங்க சாப்பிட்றதுனால வந்துட்டு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தது இப்போ இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டினியூவா சொன்னேன். நீங்க ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணு. நீங்க நிறைய சாப்பிட்றதுனால பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணு. நீங்க நினைச்சு யோசிச்சு பாருங்க. எல்லாரும் இந்த ஜான்வரி புது வருஷ பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 10 years பேக் இருந்தவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கனெக்ட் ஆவாங்க. ஸோ நான் எவ்வளவு நாளா இருக்கேன் அப்படின்னா அப்புறம் 13 years நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ 10 years பேக் எடுத்தவங்களாம் நியூ இயர் பிகினிங்ல வருவாங்க. சார் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு நடக்கும். பிப்ரவரி வந்தது அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. இதுல நிறைய கோச்சஸ் இருப்பாங்க. இதெல்லாம் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா அதெல்லாம் உண்மையா இல்லையா நீங்க அப்படியே சாட்ல போடுங்க, பீப்புள் பார்க்கட்டும். ஏன் அப்படின்றப்போ அவங்க வீக்லாம் கிடையாதுங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹேபிட். ஓகேங்களா? இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வெற்றிவேல் சொல்றேன். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சொல்றாரு. பட் இது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து டீச் பண்றோம். டயட்டை பத்தி சொல்றோம். ஒவ்வொரு விஷயங்களும் உடம்புல இங்க வந்து நாக்குல மட்டும்தான் அந்த டேஸ்ட் பட்ஸ் இதுக்கு மட்டும்தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நாக்கு பகுதி. இதுல நீங்க வந்து அடிமையாயிடாதுங்க. ஆக்சுவலா இது கீழே இந்த தொண்டை கீழே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஊட்டச்சத்து தாங்க. எவ்வளவோ நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது பண்றோம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்றோம். லைவா வந்து பாக்குறாங்க. பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கம்யூனிகேட் பண்றோமோ நல்லா புரியுது. நான் திருப்பி கேட்பேன். நான் ஏன் அப்படின்னா நான் ரொம்ப வேகமா பேசுறேனா, இல்ல நான் ஏதாவது விட்டுட்டேனா, ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேனா, இல்ல நீங்க எதிர்பார்த்ததை வந்துட்டு பாத்தீங்கன்னா விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்கிட்ட உள்வாங்கினத கிளீனா எனக்கு வந்துட்டு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. சரி, இவ்வளவு வருஷமா நம்ம வந்து பாருங்க, இது வந்துட்டு இது நான் ஒரு ரியலா நடந்த விஷயங்கள் நான் சொன்னேன். தேங்க்யூ சுஜித். அவர் போட்டிருக்காரு, கரெக்டா சொல்றீங்க. நீங்க வந்து கிரிட்டிக்கலான இதெல்லாம் வந்துட்டு ஏன் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ரவி சுரேஷ்னு வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இது வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அவங்க ஒரு 15 கிலோ கம்மி பண்றதுக்கு வந்திருந்தாங்க. 2 பேருமே சேம் ஏஜ் தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ல தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து பாக்குறப்போ ரவியை வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அவரு வந்து கோச் நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல போய் என்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்துட்டு நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு வந்திருக்கேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஃபுட்டை போட்டோ எடுத்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல போடுறேன். ஃபர்ஸ்ட் வாரம் நான் எல்லாம் நோட் பண்ணுவேன். சரியா? இதெல்லாம் யாருக்கு நடந்திருக்குன்னு பாருங்க. அப்புறம் 2வது வாரம் வந்து மெசேஜ் போடுவேன் பர்சனலா. சார் இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவேன். ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டின்றது ஒரு இது ரவிக்கு நடந்தது. இல்ல வேற மீதி பேர்லாம் வேற ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சரி ஏதாவது 2வது வாரம் முடிஞ்சிட்டு அந்த ஒரு 3 நாள் போயிடும். 3வது வாரம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்ல பிஸி ஆயிட்டேன். மெசேஜ் போட்டு கேட்பேன், என்னாச்சு ஏன் டயட்லாம் நீங்க வந்துட்டு அனுப்புறேன்னு சொன்னீங்களே, ஏன் அனுப்பலன்னு கேட்டா ஒர்க்கா இருந்தேன் சார், கொஞ்சம் பிஸியாகி ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு. அப்புறம் 4வது வாரம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்றத காலையில 5:30 மணி அந்த குரூப்ல வந்து மெசேஜ் போடணும் இல்லையா, அது போடுறது இல்லை. ஓகேவா? இதெல்லாம் நடந்திருக்கா இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா பழைய ஹேபிட்டுக்கு போயிருக்கு. அப்புறம் 3 months கழிச்சு பார்த்தா வெயிட் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. இப்போ வந்துட்டு அந்த ரவி என்கிட்ட வந்து கேட்டார், கோச் ஏன் கோச் எனக்கு வெயிட்ல எந்த இதா இருக்கு, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, எந்த டிஃபரன்ஸே தெரியல. சரி, ஓகே. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே டைம்ல ஆரம்பிச்ச சுரேஷும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் கேட்டு தான் வந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேம் இஷ்யூ தான். சேம் ஆஃபீஸ் டைப் ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. சேம் ஏஜ் தான். அதே 15 kg வெயிட் லாஸ் பண்றதுக்கு தான் வந்திருந்தாங்க. ஆனா எவ்ரி மார்னிங் நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுரேஷ் பண்ணதுல வந்துட்டு நீங்க வந்து நிறைய விஷயம் எடுத்துக்கலாம். சேம் இஷ்யூ, சேம் டைப் ஆஃப் ஒர்க்கு, அதே ரொட்டீன் தான். ஆனா சுரேஷ் வந்து பாருங்க
டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அவர் வந்து ரிமைண்ட் பண்ணிப்பார். இங்க பாருங்க, அவர் வீட்டுல எடுத்தவருக்கும் கிளப்புக்கு வந்தவருக்கும் என்ன வந்துட்டு டிஃபிகல்டிஸ் இருந்தது, என்ன வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு இங்க வந்து ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆகுது. 2வது வாரத்துல அவருக்கும் எனர்ஜி டவுன் ஆகுது. ஆனா என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற ரிசல்ட்ஸ் ஷேர் பண்றது, இந்த மாதிரி வெர்ச்சுவல்லையும் சரி ஆஃப்லைன்லயும் வந்து சில டைம் வருவாரு. இந்த வெர்ச்சுவல்ல இருக்கிற அந்த ப்ரோக்ராம் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து கனெக்ட் ஆவார். சில டைம் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்றப்போ ப்ராக்ரஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கு. பட் இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் கனெக்ட் பண்றது மூலியமா, இந்த வெர்ச்சுவல் ப்ரோக்ராம் கனெக்ட் பண்றது மூலியமா அவருக்கு ஒரு என்கரேஜ் கிடைக்குது. ஃபீட்பேக் கொடுக்குறேன், சார் இந்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன், இந்த விஷயத்தை நான் அப்ளை பண்ணேன், உண்மையாவே அமேசிங்கா இருக்கு, கரெக்ட் பண்ணிக்கிட்டேன், மிஸ்டேக்ஸை வந்து சரி பண்ணிக்கிட்டேன். சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த நியூட்ரிஷன் கிளப்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராக்டிக்கலா வந்து இருக்கு. சரி, இதுக்கப்புறம் ஒரு 3 months கழிச்சு வந்து அந்த சுரேஷை நான் வந்து கவனிச்சப்போ அவரோட நல்லா பாருங்க, அவரோட இது மாதிரி நிறைய ரிசல்ட்ஸ் இங்க எடுத்தவங்க இருக்காங்க. ஸோ லேட்டர் செஷன்ல டைம் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் வந்து சொல்றேன், அவங்க அலோவ் பண்றேன். அவங்களோட இன்க்ளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நடந்திருக்கு. பழைய ட்ரெஸ், சின்ன வயசுல வந்துட்டு ஒரு 10 years பிஃபோர் இல்ல 5 years பிஃபோர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை இப்போ கம்ஃபர்டபுளா போட முடியுது. எனர்ஜி தாறுமாறா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கான்ஃபிடன்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து பாத்தீங்கன்னா பேக் டு முன்ன இருந்த மாதிரி கான்ஃபிடன்ட் லெவல் எனக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கா பாருங்க. இதுல இருக்கிற கோச்சஸ் இல்ல யாராவது பீப்புள்ஸ் இதுல நான் வந்து இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி இல்ல வெர்ச்சுவல் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருந்ததுன்னா என்னென்ன கிடைச்சது அப்படின்றது கூட நீங்க சாட்ல போடலாம். ஹெல்ப் ஆகும், பீப்புள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நோட் பண்ணி நல்ல டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அவங்க வந்து அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களும் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ இது வந்துட்டு நான் எல்லாருக்கும் வந்து சொல்றது என்ன அப்படின்னா, இந்த சிஸ்டம் எவ்வளவு பவர்ஃபுல் இல்லையா? இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்றோமோ அது வந்து உடனே கிடைக்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 1 மாசமோ இல்ல 2 மாசமோ இல்ல 3 மாசமோ கழிச்சு அதோட ரிசல்ட்டை என்ஜாய் பண்ண போறது யார் அப்படின்னா நம்ம தான். நமக்கு எது நடந்தாலும் உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் வெளியே இருந்து நடக்கிறது கிடையாது, வெளியே இருந்து எதுவும் பண்ணல. நம்ம இன்னும் நேத்து பண்ணமோ அதோட வெளியே தான் இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. சரியா? இப்ப சொல்லுங்க, இப்ப நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் ஆகுது, திருப்பி வெயிட் கெயின் ஆகுது. ஏன்? ஏன்னா சிஸ்டம் இல்லை. நிறைய வந்து பாத்தீங்கன்னா நான் கவனிச்ச வரையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துட்டு டிஃபிகல்டிஸ்னா, அவங்களுக்கு வில் பவரே கிடையாது, ஒரு கோலே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வில் பவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னா, இது வந்துட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். வில் பவர்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, 1 லட்சம் ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு. சரியா? சடனா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் வருது, உங்களுக்கு சேலரி எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா கம்பெனியை ரன் பண்ணல, எப்படி உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க? இது நடந்த விஷயங்க. அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு? நீங்க வந்து பாருங்க என்ன பண்ண முடியும். மாசம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மளிகை ஜாமான், வீட்டுக்கு, ஏன்னா இது வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களும் நம்ம உணவுகளும் வெளியே வாங்கி தான் ஆகணும். அங்க போய் இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராவது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அப்போ நீங்க வந்துட்டு ஆல்ரெடி நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்ரி அமௌண்ட் நீங்க வந்துட்டு சேவ் பண்ணது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, செலவு பண்றதுக்கு நீங்க பேங்க்ல இருந்து எடுத்துக்க முடியும். கொரோனா பீரியட் மஞ்சுலா போட்டிருக்காங்க. ஆமாங்க, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள். இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதே மாதிரிதான் உங்க பாடியில என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, 1 லட்சம் ரூபாய்ன்றத 1 லட்சம் ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா பாடியில வந்துட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கு. அது எப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ல. அப்ப வந்துட்டு இந்த மாதிரி கொரோனா பீரியட் மாதிரி பேண்டமிக் சிச்சுவேஷன் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா, அந்த பேங்க்ல ஸ்டோர் பண்ண அந்த உங்க உடம்புல இருக்கிற ஃபேட் 1 லட்சம் ஃபேட்டை அதை எடுத்து செலவு பண்ணும்ல, அது செலவு பண்றதே விடுறது கிடையாது. நம்ம பாடி என்ன பண்ணிடுறோம், விவா V22 வந்து தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க. நம்ம பாடியில என்ன பண்றோம் அப்படின்னா பேங்க் மாதிரி என்ன பண்ணிடுறோம், சேவிங்ஸுமே நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன் வருது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. கோவிட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள், வெளியே யாரும் போக முடியல நமக்கு. அப்பெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப இது ப்ராப்ளம். சரி, அதே மாதிரி உங்க பாடியை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 years பிஃபோர் பீப்புள்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபுட்டை வந்து ஃபைன் பண்றதுக்கு வந்து தயார் பண்றது வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள். சரியா? சம்டைம்ஸ் வந்து மாசக்கணக்கா இல்ல வாரக்கணக்கா வந்து பாத்தீங்கன்னா உணவே கிடைக்காது. ஆனா என்ன அப்படின்னா
அவங்க அவங்களோட ரொட்டீன் எப்படி அவங்க சர்வே ஆகி ஆகணும்ல, அவங்க பாடி என்ன லேர்ன் பண்ணி வச்சிருந்து பாருங்க. ரெவல்யூஷன் அந்த எவல்யூஷன்ல வந்துட்டு பாருங்க, அந்த பாடி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒட்டுக்கா அவங்க வந்து ஒரே நாள்ல வந்து ஏதோ ஒரு ஃபீஸ்ட் மாதிரி ஒரு அனிமலோ ஏதாவது வேட்டையாடுறாங்க அப்படின்னு சொன்னா, நல்லா உட்காந்து வெட்டுன்னு சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாடியில இருக்கிற அதாவது என்ன பண்ணா இருக்குன்னா, எக்ஸ்ட்ரா எனர்ஜி எல்லாம் இருக்கு இல்லையா, ஃபேட்டா ஸ்டோர் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் இல்ல ஒரு வாரத்துக்கோ ஒரு மாசத்துக்கோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும். இப்படிதான் பீப்புள் அந்த காலத்துல ஒரு 1000 years பிஃபோர் வந்து சர்வே ஆனாங்க. கரெக்டா? ஆனா இன்னைக்கு வந்துட்டு பாருங்க, நீங்க உங்க உட்காந்துட்டு சோஃபா ஆண்டே உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து, நீங்க வெளியே கூட நீங்க போக தேவையில்லை, உங்களுக்கு சோஃபாண்டே உங்களுக்கு ஃபுட்டு வருது. ரெஸ்டாரண்ட் உங்க வீட்டுக்கே வருது. ஃபுட்டு டெலிவரி ஆப் மூலியமா உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. ஆஃபீஸுக்கு ஸ்நாக்ஸ் வருது. ட்ரெயின்ல போய் பார்த்து ஃபுட்டு வருது. நீங்க சூப்பர் மார்க்கெட்டே போக தேவையில்ல, நீங்க வீட்டுல இருந்துட்டே எல்லாமே. இது வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட். ஆனா நீங்க வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பசின்றதே தெரியறது கிடையாது. எப்போ பாரு அது வந்து பாத்தீங்கன்னா மாவு மிஷின் அரைக்கிற ஃபேக்டரி மாதிரி போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்குது. அதனால என்ன ஆயிடுதுன்னா, எக்ஸ்ட்ரா கலோரிஸ் எல்லாமே அது எல்லாமே என்ன பண்ணிடுது, உங்க உடம்புல ஃபேட்டா சேவ் பண்ணிடுது. சிந்திக்க வேண்டிய விஷயம் சுஜின் போட்டிருக்காரு. இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன் வெயிட் லாஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹார்டா இருக்கு, இல்ல வந்துட்டு நம்ம வந்து சாப்பிட்றது வந்து கம்மியா சாப்பிட்றது, இல்ல உங்க பாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்றதுக்கு வந்து இன்ஸ்டன்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா திங்க் பண்ணி அதை வந்து நம்ம டிசிஷன் எடுத்தோம்னா அது அட்ஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்டேஜே கிடையாது. ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்புல ஷார்டேஜ் இல்லாம கண்டிப்பா கண்டினியூஸா கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு உங்க உடம்புல. உங்களுக்கு அந்த பசி எடுக்குதுல, ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து அந்த பசியில வந்துட்டு தண்ணி தாகமோ இல்ல வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் டெபிஷியன்சினால கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பசி இருந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் சாப்பாடுன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் டயட்டே அவங்களுக்கு தெரியறதே கிடையாது. இதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு வந்துட்டு நீங்க பீப்புள் வந்து கவனிச்சு பாருங்க, வெயிட் லாஸ் பண்றதுக்கு வரவங்களுக்கு இதுல வந்துட்டு அவங்களுக்கு நிறைய வந்து ஃபேட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களோட மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு அந்த சாப்டர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயினா வந்து நான் கவனிச்ச வரைக்கும் அவங்களோட டெய்லி அவங்க வந்து டயட்டை வந்து ஸ்டிக் பண்ணிட்டு அவங்க மெட்டபாலிசமே ரொம்ப போர் ஆயிடுது. பசிக்கவே மாட்டேங்குது அவங்களுக்கு. அவங்க பாடி என்ன பண்ணிடுது, எனர்ஜியே வெளியே விடாம ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இவங்க சாப்பிடறதே கிடையாதா, இந்த மாதிரி தான் சிஸ்டமை போட்டு கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா பீப்புளை கவனிச்சு வரைக்கும் இப்போ நிறைய அந்த ஃபர்ஸ்ட் டே வர அந்த பீப்புள் வந்து நல்லா வந்துட்டு அந்த ஒரு 3 days ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க ஒரு 3 daysல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி இது பண்ணிக்கிறாங்க. அவங்க வீட்டுல எக்ஸ்ட்ரா வச்சிருந்தாலும் அவங்க தொடர்றது கிடையாது. அவங்க ஒரு மேடம் அந்த மாதிரி தான் ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெயிட்டே கம்மி ஆகல, ரொம்ப டயர்டா இருக்குது. இதுக்கே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிம்முக்குலாம் போறாங்க ரொட்டீனா. ஓகேவா? இப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, சாட்டர்டே சண்டே ஆயிட்டு மண்டே செக் பண்றாங்க 1.5 கிலோ இருக்கு. என்னங்க சாப்பிட்டீங்க நான் கேட்டேன். என்ன சாப்பிட்டீங்க, ஏன் வந்துட்டு உங்களுக்கு 1.5 கிலோ ஏறி இருக்கு? அப்ப நான் ஒரு கதை சொன்னேன். ஒரு டீச்சர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 பசங்களை கூப்பிட்டாரு, ஏ பின்னு. ஏல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்டி பக்கெட் கொடுத்தாரு, பில வந்து பாத்தீங்கன்னா பக்கெட் ஃபுல்லா கல்லு போட்டு கொடுத்தாரு. சரியா? இப்ப ஏ வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, பி வந்து டெய்லி ஒரு கல்லை எடுத்து கீழே போடுவான், அந்த கல்லை எடுத்து உன்னோட எம்டி பக்கெட்ல போடு அப்படின்றத வந்து இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா டெய்லி உங்க ரொட்டீன். ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் அந்த பக்கெட் கொடுக்க பார்த்து கல்லு போட்டு கொடுத்தாருல, அந்த பி பையனை வந்துட்டு பாத்தீங்கன்னா தூக்கு கண்ணா அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து தூக்க முடியல திணறான். ஏ வந்து தூக்கு அந்த பக்கெட்னா ஈஸியா தூக்கிட்டான். சரி, இதுதான் வந்துட்டு நீங்க பண்ணணும். ரொட்டீனா என்ன பண்ணணும், பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லை எடுத்து கீழே வைப்பாரு, அந்த கல்லை எடுத்து ஏ வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கெட்ல போடணும். இதுதான் கேம். 90 days கழிச்சு அந்த டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுற 2 பசங்க ஏயும் பியும், டெய்லி இதெல்லாம் கரெக்டா பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கரெக்டா பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏ பக்கெட் வந்துட்டு தூக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த பையனை தூக்க முடியல அவனால. அப்புறம் பி அந்த பையன் இருந்தாலே ருப்பி கொடுத்தாருல கல்ல, அதை வந்து தூக்க சொன்னார். அவன் ஈஸியா தூக்கிட்டான். மேடம் புரிஞ்சிருச்சு. யாருக்கெல்லாம் இதுல புரிஞ்சுது சாட்ல போடுங்க. ஏன்னா இப்ப பாருங்க, இது வந்துட்டு நீங்க நல்லா உள் வாங்கிக்கோங்க. இப்ப பக்கெட்ல வந்து நீங்க தான் பக்கெட்டுக்கு வந்துட்டு நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இமேஜின் பண்ணிக்கோங்க.
இதுல வந்து எதனால வந்துட்டு வெயிட் கூடி இருக்கு? எம்டியா இருக்கிறப்ப கம்மியா வெயிட் இருக்கு இல்லையா? ஆனா வந்துட்டு 90 நாள் கழிச்சு ஒவ்வொரு நாள் ஒன்னொன்னா ஆட் பண்ணா வெயிட் கூட தானே செய்யும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறது வந்து நல்ல விஷயம். ஆனா அது அப்ளை பண்ணாதான் அதுல இருந்து நம்ம ரிசல்ட்ஸ் எடுக்குது. சத்தியா போட்டிருக்காங்க எம்டி பக்கெட் மாதிரி நம்ம பாடி எல்லாம் மைண்ட் செட். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா டெய்லி பாருங்க, அவங்க வந்துட்டு ஸ்ட்ரென்த் அண்ட் எக்ஸசைஸ் பண்றாங்க, பேலன்ஸ் நியூட்ரிஷன் எடுக்கிறாங்க, இனஃப் ப்ரோட்டீன் எடுக்கிறாங்க, வாட்டர் எடுக்கிறாங்க, நல்ல எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா அவங்களோட ரெகுலர் ஃபாலோஸ். இதுக்கே வந்து பாருங்க நைட் எத்தனை மணிக்கு தெரியுமா எனக்கு மெசேஜ் போடுவாங்க. அவங்க ஜிம்க்குலாம் போயிட்டு வந்து உடம்பு அப்படியே பிச்சு எடுத்துருக்கோம். எனக்கு வந்து ஒரு 10 மணிக்கு மெசேஜ் போடுவோம், ரொம்ப பசிச்சு சார். இப்போ நைட்டு 10 மணி, நான்லாம் அப்பெல்லாம் 9-9:30க்கெல்லாம் பெட்ல இருப்பேன். நான் ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் போயிடுவேன். சரியா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ற விஷயங்கள் ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு தான் நம்ம வந்து அதோட பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ண முடியும். நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரே நாள்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, 2 நாள்ல 1.5 கிலோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த 1.5 கிலோவும் உங்க உடம்புக்கு தேவையில்லாததை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. அதை என்ன பண்ணுது பாடியில வந்துட்டு பாருங்க, ஆரம்பத்துல ஒரு கதை சொன்னேன் இல்லையா, 1000 years before, அந்த கதை தான். அது எப்பயாவது தேவைப்படும் சொல்லி எக்ஸ்ட்ரா வச்சு. அப்போ என்ன நடந்திருக்கு? இப்போ இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நல்லா பாருங்க, ஃபுட்டு வந்து நமக்கு ஈஸியா வருது இல்லையா? ஒரே ஒரு கிளிக்ல போன்ல வந்துட்டு ஒரே ஒரு கால் பண்ணாலே போதும், டெலிவரி ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் போர்ஷனை வந்துட்டு மீதி வைக்கிறதுக்கு பீப்புள் பிடிக்கிறதே கிடையாது. அது டஸ்ட்பின்ல போடுங்க, மீந்ததுன்னா உங்களுக்கு போதும்னு தெரியுது, பாதி வயிறு ரொம்பனா போதும்னு நான் சொல்றேன். ஆனா வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கு, இவ்வளோ மீந்து போதே சார், ஐயோ பாவம். அதை வந்து மீந்து போகுதுன்னு டஸ்ட்பின்ல போடுங்க நான் வந்து ஒரு 3 தடவை சொல்லிட்டேங்க. யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்கு? அதுக்கு அவங்க பதில் ஒன்று சொன்னாங்க, ஃபுட்டு வந்துட்டு பாருங்க, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து ரொம்ப டேஞ்சர். ஃபாஸ்டா நம்மளை வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போயிடும், ஃபாஸ்டா டெட் பெட்டுக்கு போயிடும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றது வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட் கல்ச்சர். நடக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கம்மியாயிட்டே போகுது, நடக்கிறதே கிடையாது. எதுவா இருந்தாலும் எல்லாம் உட்கார்ந்த இடத்துலயே நடக்குது. இன்னைக்கு அந்த என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு என்னென்ன வந்து ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரியா? உங்க பாடிக்கு அகைன்ஸ்டா நீங்க ஃபைட் பண்ணீங்கன்னா நீங்க தோத்துறீங்க. இதுதான் நான் வந்து இன்னைக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க பாடிக்கு கொஞ்சமாவது ஏதாவது ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு ஜாயிண்ட், சின்ன சின்ன ஜாயிண்ட் பாருங்க, இந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ், அது மாதிரி ஹேண்ட் ரொட்டேஷன்ஸ், இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ஆகுறீங்களோ, எப்போ உங்க கண்ட்ரோல் இல்லாம வேற ஏதோ ஒரு கண்ட்ரோல் நீங்க போறீங்களோ, இது மாதிரி நீங்க பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். ஏன்னா இந்த வில் பவர் பத்தி சொன்னேன் இல்லையா, இது என்ன அப்படி, இதனால உங்களுக்கு சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு நீங்க உங்களை வந்து கண்ட்ரோல் எடுக்கலாம். அப்போ நான் சொன்ன அந்த பேலன்ஸ் மீல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரியும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்டோ இல்ல எதுவா இருந்தாலும் பசிச்சுது அப்படின்னா அது தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா அப்ப வந்து பசிக்கப்பட்டு உங்க உடம்புல வந்து ஆசிட் வந்து செக்ரேட் ஆகும். அதே மாதிரி பசி இல்லை அப்படின்னாலும் சாப்பிடாதீங்க. காலையில நல்லா பசிக்குது, மதியானம் வந்து சில டைம்ல பசிக்கிறது கிடையாது, தயவுசெய்து மதியானம் சாப்பிடாதீங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடுங்க, அப்பதான் ஆசிட் செக்ரேட் ஆகும். தண்ணி நல்லா குடி. எவ்வளவு குடிக்கணும் இப்போ வந்துட்டு நீங்க சேட்ல போடுங்க, எவ்வளவு வந்து உங்க கோச் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 20 கிலோ இருக்கீங்க அப்படின்னு சொன்னா 1 லிட்டர் வந்துட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? சேட்ல போடுங்க எவ்வளவு. அதே மாதிரி எவ்வளவு குடிக்கணும், இப்போ சத்யா மேம் போட்டிருக்காரு 20 கிலோக்கு 1 லிட்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா குடிக்கணும். இப்போ நீங்க சத்யா நீங்க சொல்லுங்க எவ்வளவு கிலோ இருக்கீங்க, இப்போ எவ்வளவு தண்ணி நீங்க குடிக்கணும், அதையும் போடுங்க. நான் எல்லாமே ரெண்டுமே போடுங்க. எவ்வளவு கிலோ இருக்கணும், எவ்வளவு கிலோ இருக்கீங்க, எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணணும். சத்யாவுக்கு டிஃப்ரெண்ட் சாப்டர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சரி. ஸோ இது வந்துட்டு பாருங்க, ஒரு 80 கிலோவுக்கு 4 லிட்டர் குடிக்கணும், கரெக்ட். 68 கிலோவுக்கு 3-4 லிட்டர் வரைக்கும். அதுக்கப்புறம் மசில் பில்ட் பண்ற எக்ஸசைஸ், சின்ன சின்ன எக்ஸசைஸ். நீங்க வந்துட்டு ஃபுல்லா புஷ்அப் பண்ண கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து வால்ல பாருங்க, இப்படி நீங்க புஷ்அப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி போறப்ப பிரீத் அவுட்டிங்க, மூச்சு வெளியே விடணும் அப்படின்னா இப்படி போறப்ப லங்ஸ் பிடிச்சி அழுத்துதான். எதே வந்து கிட்ட வர பார்த்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, கை இப்படி வருது இல்ல. இப்போ நீங்க நான் சொல்றது வந்து செவுத்துல, ஓகே, கீழே கிடையாது, ஃப்ளோர்ல கிடையாது, மேலேயே இந்த மாதிரி நீங்க புஷ்அப்ஸ் எடுக்கலாம் 10 பண்ணா. இது ஈஸி தானே. அதுல என்ன முக்கியம் அப்படின்னா பிரீத்திங். நீங்க கிட்ட போகும்போது, செவுத்து கிட்ட போகும்போது மூச்சை இழுக்கணும். ஏன்னா லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, கை இப்படி விரியறதுனால லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ மூச்சு நல்லா உள்வாங்கணும். இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ்ங்க, நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது, நல்ல தூக்கம் வருது. இந்த ரொட்டீன், இந்த சிஸ்டம். அதுக்கப்புறம் கோச் கிட்ட நீங்க டெய்லி வந்து பாத்தீங்கன்னா
என்ன பண்ணீங்க, என்ன வந்து மிஸ்டேக் ஆயிருக்கு, அதை எப்படி நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க சொல்லுங்க. ரேவதி மேம் வந்து 3 லிட்டர்ஸ் போட்டிருக்காங்க. ரெக்கமெண்டட். இது வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்ல வந்துட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 20 கிலோக்கு 1 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி எடுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா இப்ப இருக்கிற சம்மர் டைம்ல 3 லிட்டராவது மினிமம் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரேவதி மேம் சொல்லியிருக்காங்க. கரெக்ட். இப்போ நீங்க நல்லா கவனிங்க. ஒரு இப்போ உங்க பாடிக்கு யாரு எனிமி நீங்களே சொல்லுங்க. உங்க பாடி, அதாவது நான் வெயிட் லாஸ் பத்தி சொல்றேங்க. எனிமின்றது வந்துட்டு நீங்க அதுக்கு பதில் போடுங்க. ஏன்னா வேற மாதிரி மீனிங் ஆயிடுது. நீங்க வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு உங்க பாடிக்கு எதுலாம் வந்துட்டு எனிமி, எதெல்லாம் வந்துட்டு நீங்க அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா இதுல வந்து ஒரு சின்ன நிறைய பேர் ரொம்ப இதெல்லாம் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு. மைண்ட் செட் லேசினஸ். ஓகே, சுஜின் போட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து எதுவும் பெரிய இதெல்லாம் கிடையாது, சூட்சமெல்லாம் கிடையாது. பசிச்சா சாப்பிடணும். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு உங்க பாடிக்கு புரிய வைக்கணும். உங்களோட ரொட்டீன் ஹேபிட் என்ன, டெய்லி பண்றீங்க என்ன, வந்துட்டு உங்க பாடியில வந்து பாத்தீங்கன்னா தேவை இருக்கு, என்ன செலவு பண்றோம் அதை வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஆக்சுவலா நேத்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இங்க இருந்து கும்பகோணம் போயிருந்தோம். நேற்று நல்லா இருந்தது வெல்னஸ் ப்ரோக்ராம். முடிச்சுட்டு நாங்க இங்க வீட்டுக்கு வந்தது வந்து 4 மணிக்கு தான் வந்தோம். இதுவரையும் வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கு வந்து திருப்பி கிளாஸ், காலையில கிளப்புக்கு வந்துட்டோம். எந்த எனர்ஜி டவுனே கிடையாது, எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் ப்ரீ பிளான் பண்ணி அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் நான் பண்ணி வச்சிருந்தேன். என் பாடிக்கு என்ன வந்து கண்டிஷன்ஸ். அதே மாதிரி முந்தின நாளே வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட நாங்க அங்க போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 3 மணி 4 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கு தான் நைட்டு கிளம்பணும். ஃபுல்லா நான் தான் டிரைவிங். என்ன வண்டியே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு எங்க டாக்டர். ஆக்சிடென்ட் ஆனப்போ 2 நாள் நான் தான் டிரைவிங் நைட்ல. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உங்க பாடிக்கு என்ன வந்து ஹேபிட், என்ன வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும், அதை வந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த இடத்துல போய் கேக்குது, பசிக்குது, இது பண்ணுது அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேன். நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 ஷேக் எடுத்தேன். ஏன்னா காலையில எழுந்து கொஞ்சம் எனர்ஜி வந்து டவுன் ஆயிடுச்சு. 2 ஷேக் வந்து பாத்தீங்கன்னா காலைல வந்து ஒரு 4 மணிக்கு ரொட்டீனா எழுந்து கொஞ்சம் வார்ம் அப் பண்ணுவோம்ல, அப்போ ஒரு ஷேக் எடுத்தேன். அதுக்கப்புறம் கிளம்புறப்போ வந்து நாங்க அங்க வந்து ஒரு ஹாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் செக் பண்ணேன் என்னென்ன எல்லாமே இருக்கா இல்லை. ஏன்னா ப்ரோக்ராம் நடக்குது இல்லையா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ரிப்பரேஷன் ஆயிருக்கான்னு சொல்லி 11 o'clock ப்ரோக்ராம். நான் வந்து 9:30க்குலாம் போயிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஷேக் எடுத்தேன். அப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க ஒரு ஷேக் எடுத்தேன். பாருங்க, எனக்கு கிட்டத்தட்ட வந்து நேத்து மட்டும் வந்து ஒரு 4 ஷேக் வந்து 1 மணிக்குள்ள எடுத்துட்டேன். ஏன்னா என் ஹெல்த்துக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். அது மாதிரி இன்னைக்கு காலையில எழுந்து ஒரு ஃப்ரெஷ் ஷேக்கு, சப்ளிமெண்ட்ஸ், ட்ரை சாலட்ஸ், அப்புறம் இப்போ வந்து ஸ்கின் பூஸ்டர். ஏன்னா நீங்க சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாடியை. உங்களுக்கு இப்போ நீங்க உபயோகப்படுத்திட்டீங்க, ஆனா அதுக்கு தகுந்ததை வந்துட்டு நீங்க கொடுக்கணும்ல. கொடுக்காம நீங்க மட்டும் உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா டயர்ட் ஆகும், ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், யோசனையே வராது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியுன்றது, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது, டிசிஷன் எடுக்க முடியாது. சரி, இது வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து சிம்பிளா நான் இதை வந்து புரிய வைக்கிறேன். ஏன் வெயிட் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து பாருங்க, புவர் நியூட்ரிஷன் ஒன்று இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து லோ குவான்டிட்டி ஆஃப் நியூட்ரிஷன் இல்லை உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உணவுகள் வந்துட்டு நீங்க எடுக்கல. ஓகேங்களா? எப்படி ஒரு புது கார் வந்துட்டு நீங்க வாங்குறீங்க, அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஸ்மூத்தா ரன் ஆகணும். அதே மாதிரி தான் உங்க பாடி, ஓகேவா, ஸ்மூத்தா ரன் ஆகணும். ஆனா நீங்க என்ன பண்ணிடுறீங்க, அந்த காருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் காலைல கொடுக்குறீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இது கூல் ட்ரிங்க்ஸ்லாம், கலர் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது அப்புறம் ஜங்க் ஃபுட் கொடுக்குறீங்க அந்த காருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்க பாடி எப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா எனர்ஜியா இருக்கும், ஃபேட்டு தாங்க இருக்கும். அப்போ உங்களுக்கு டயர்ட் தாங்க ஆகும், உங்களுக்கு எதுவுமே யோசனையே ஓடாது, பசிக்கிட்டே இருக்கும். திருப்பி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி சிப்ஸ் சாப்பிட்டுருக்கேன், பாப்கார்ன் சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த பாக்ஸ் அது எப்படிதான் போகுதுன்னு தெரியாது, டக்குன்னு காலியாயிடும். 200 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஆயிருக்கு? 200 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், 400 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், பெருசா இருக்கும். டோன்ற மாதிரி காணப்பாடு. வெங்கட் சார் போட்டிருக்காங்க மீ. ஆனா ஃபில்லிங்கே ஆகாதுங்க. ஏன்னா அது எல்லாமே பேக் கலர். உங்க பாடி வந்து பாத்தீங்கன்னா
ஃபில் ஆகும், அதாவது ஸ்டொமக் வந்து ஃபில் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அதுல வந்து நமக்கு தேவையான நியூட்ரிஷன் விட்டமின்ஸ் இல்ல அப்படின்னா திருப்பி திருப்பி பசிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியமானது, நீங்க வந்துட்டு டெய்லி பேசிஸ்ல சின்ன சின்ன எக்ஸசைஸ், நான் சொன்ன ஜாயின்ஸ் எல்லாமே 14 ஜாயின்ஸ் இருக்கு, அது எல்லாமே ஒரு 7 இது பண்ணாலே போதும். நீங்க அதாவது உங்க பாடியில இருக்கிற ஒரு 7 விதமான மூவ்மெண்ட்ஸ் பண்ணாலே போதும். சின்ன நின்ன இடத்துலயே ஹேண்ட் ரொட்டேஷன் இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க பண்ணாலே போதும். அது இன்னொரு நாள் நான் வந்துட்டு அந்த செஷன்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த மூவ்மெண்ட்ஸ்ல நிறைய வந்து ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும். ஆனா ஒரே நாள்ல ஆகாது. சிஸ்டம் ஒரே நாள்ல எதுவுமே கிடைக்காது. குறைஞ்சது நீங்க ஒரு 20 டேஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒரு 20 நாளாவது நீங்க பண்ணணும். அப்பதான் என்ன ஆகும்னா பழைய கண்டிஷன்ல இருக்கிறத உங்க பாடி அடாப்ட் ஆகி அது வந்து பாத்தீங்கன்னா அந்த எவாலுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அது சேஞ்சஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு சில பேருக்கு சொல்றேன் 3 நாள்ல தெரியுது. அதிகபட்சம் அதை நான் சொல்லியிருக்கேன், 20 நாள் மினிமம் அது தெரியறதுக்கு பீப்புள் கிட்ட கண்டினியூஸா பண்ணாதான் அந்த டிஃபரன்ஸ் தெரியும். சரிங்களா? அதே மாதிரி எதுவா இருந்தாலும் எக்ஸசைஸா இருக்கட்டும், நீங்க மசில் பில்ட் பண்றதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு சைக்கிள்ல நீங்க வந்து நீங்க வச்சுக்கோங்க. நீங்க பாருங்க, அதுல வந்துட்டு நீங்க வந்து 6 மாசம் அது உபயோகவே படுத்தல, ஓகேவா? ஆனா அது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது துரு பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரி தாங்க உங்க பாடியும். ஏன்னா நீங்க உபயோகப்படுத்தல, நீங்க ஸ்டாப் பண்றதை வந்துட்டு மூவ் பண்ணிடுறீங்க, ஸ்டாப் பண்ணிட்டீங்க. உங்க மசில் எப்ப பார்த்தாலும் பெட்ல போய் படுத்துக்கிறது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மசில் எல்லாம் அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சு, ஃபேட்டை சாப்பிடாது, மசிலை காலி பண்ணிடும். அப்போ நீங்க வந்து சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு எது இதெல்லாம் வேணும், உட்கார்ந்து எழுந்துக்கிறது, எங்க இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா குனிஞ்சு அந்த இது பண்ணும், கசாண்டமா கும்புறது, அந்த மாதிரி நீங்க வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ். தோப்பு காரணம் அது வந்து பிரெயின் யோகா தான். ரிசர்ச்ல அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்துதான் வந்துட்டு சில இடத்துல வந்து பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லி அங்க போனா தோப்பு காரணம் இருக்கு இல்லையா? தோப்பு காரணம் எப்படி போடணுன்றத பாருங்க. இந்த தம்மு இருக்குல்ல, வெளிப்பக்கம் தெரியும். இந்த இப்போ வந்துட்டு ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட்டுக்காக இப்படி பிடிக்கணும். ஏங்க இதுக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடாம இருந்தா வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க ரேவதி. வெயிட் கெயின் தான் நான் சொல்றேன். இப்ப பாருங்க, அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டு தம்மு வெளியே தெரியணுங்க, இந்த காது கீழே நுனியை தான் பிடிக்கணும், ஓகேவா? இதுக்கு போய் வந்து என்ன சொல்றது, நிறைய ரூபாய் செலவு பண்ணி கத்துக்கிறாங்க. இது ஒரு செம்ம யோகா, பிரெயின் யோகா. இது பேர் தோப்பு காரணம். பாருங்க பசங்க, நீங்க போட்டீங்கன்னா உங்க பசங்க போடுவாங்க, நல்லா இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த புவர் ஸ்லீப் வந்துட்டு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து நீங்க மொபைல் வந்துட்டு சார்ஜே போடலீங்க, ஓகேவா? ஆனா என்ன அப்படின்னா நீங்க இமேஜின் பண்ணுங்க, உங்க பாடி தான், ஓகேங்களா? உங்க பாடி வந்து நீங்க தூக்கமே கொடுக்கல, ஒரு 4 இருந்து 5 மணி நேரம் மினிமம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க தூக்கமே கொடுக்கல. அப்போ ஒரு அடுத்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு டயர்டா இருக்கு. ஆனா நான் தூங்கவே இல்லை, 2 நாளாவே வந்து பாத்தீங்கன்னா அலைச்சல் இருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி சில ஃபுட்டு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரீசார்ஜ் பண்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி முன்னே வந்து ப்ரீ பிளான் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராவல்ல இருப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பிரேக்ல போய் ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அங்கே ரெஸ்ட் எடுத்தேன். லஞ்ச் பிரேக்ல ஒரு ரெஸ்ட், சின்ன நேப் எடுத்துட்டு வந்துட்டேன், ரீசார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இது ரெகுலரா பண்றது கிடையாது, எப்பயாவது ப்ரோக்ராம் பண்றப்போ இந்த மாதிரி நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே அதே மாதிரி இன்னைக்கு என்ன பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ஏர்லியரா 9 o'clockன்றத ஒரு கொஞ்சம் ஒரு 7 அந்த மாதிரி போயிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதாயிடும், ரெஸ்ட் எடுக்கணும். இது வந்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆக்டிவிட்டிஸ் வந்து உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஹோல் டே வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி கம்மி இல்லாம ஃபுல்லா இருக்கலாம். 4வது ஸ்ட்ரெஸ். இது நிறைய பேருக்கு புதுசு. ஆக்சுவலா இப்போ பசங்களே இப்போ வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்றதுனால பசங்களும் இப்போ வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, அதனாலேயே என்ன பண்றேன், நிறைய சாப்பிட்றேன், இல்லைன்னா ஒண்ணுமே சாப்பிட்றதே கிடையாது. ரெண்டுமே தப்பு. நிறைய சாப்பிட்றதும் என்ன அப்படின்னா அந்த மன அழுத்தம் இதெல்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னா உங்க பாடியில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷச்சந்து வந்து நம்மளை வந்து கடிச்சுதான் நினைச்சுக்கும். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பாடியில வந்துட்டு ஏதோ சம் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அதோட விளைவு என்ன அது நினைச்சுக்கும் அப்படின்னு சொன்னா ஏதோ வந்து பாய்சன் பாடியில வந்துட்டு இதா இருக்கு, மன அழுத்தத்துக்கு நான் சொல்றேன். அதனால என்ன ஆயிடும்னா நிறைய ஹார்மோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடியில வந்துட்டு ஒரே டைம்ல ப்ரெஷர் போட்டு அதிகமா செக்ரேட் பண்ண சொல்லும். அதோட விளைவு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஏதோ ஸ்வீட்டா சாப்பிடணும், இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடணும், சிப்ஸ் சாப்பிடணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா இது வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்டால் பண்ணாது. இந்த எக்ஸ்ட்ரா கலோரிஸ் நீங்க ஆட் பண்றதுனால உங்க மன அழுத்தம் தீராது. நீங்க வந்துட்டு பாருங்க, உருவாக்கின கர்த்தாவே நீங்க தான், அதை அலோவ் பண்ணதும் நீங்க தான். அப்ப நீங்க தான் அதை சரி பண்ணணும். அது இன்னொரு கிளாஸ், அந்த ஸ்ட்ரெஸ் பத்தி நிறைய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த இடத்துல சொல்றேன். அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ், இன்பேலன்ஸ். நீங்க வந்துட்டு பாருங்க, டிராபிக் லைட் இருக்கு இல்லையா, சிட்டியில வந்துட்டு பாருங்க, திடீர்னு வந்துட்டு நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம், ஒர்க் ஆகல, டிராபிக் லைட் வந்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கே ஆகல.
அப்போ என்ன ஆயிடும்? கன்ஃபியூஷன் ஆகுமா இல்லை டிராஃபிக்ல? அந்த மாதிரி தாங்க உங்க ஹார்மோன்ஸ். உங்க ஹார்மோன்ஸ் தான் எதுக்கு டிராஃபிக் சிக்னல் மாதிரி. ஏன் நான் உதாரணம் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு புரிதல் இருக்கணும். அதுக்காக தான் உங்க பேலன்ஸ் பண்றதும் உங்க பசியை தூண்டுறதும் உங்க வெயிட் மேனேஜ் பண்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் சின்ன 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 எக்ஸசைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க லைஃப் ஸ்டைல் வந்துட்டு நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும். தம்ஸ் அப் போட்டிருக்காங்க வரைக்கும். மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா சம் ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சூப்பர் போட்டிருக்காங்க. தேங்க்யூ சத்யம். ஏன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது மெடிசன்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா டாக்டர்ஸ் வந்துட்டு அவங்க வந்து நிறைய வந்துட்டு அவங்க ரிசர்ச் மூலியமா அவங்க வந்து படிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ராப்பர் நியூட்ரிஷன் சைமல்டேனியஸா எடுக்கணும். அப்பதான் அந்த மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலை செஞ்சு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். வித் மெடிசனோட நியூட்ரிஷன் கம்பல்சரி எடுத்தாங்க. கண்டிப்பா ரவி, நான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி கண்டிப்பா ஒரு நாள் எடுக்கிறேன். ஸோ இந்த நியூட்ரிஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடியில எவ்வளவு வேணும். ஏன் அப்படின்னா இந்த மெடிசன் எடுக்க பார்த்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் வேணுமா இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ராவா வந்து கெமிக்கல்ஸ் வந்து அந்த போறதுனால நமக்கு தேவைக்கு அதிகமா இருக்கிறத வெளியே அனுப்புறதுக்கு சஃபிஷியன்ட் நியூட்ரிஷன் கொடுத்தாங்க. அப்பதான் அது ஃப்ரெஷ் ஆகும். இப்போ நீங்க வந்துட்டு சோப் போடுறீங்க, இமேஜின் பண்ணிக்கணும். அது ஒரு கெமிக்கல் இல்லையா? சோப் வந்து கெமிக்கல். இந்த கெமிக்கல் வந்து போறதுக்கு எவ்வளவு நீங்க தண்ணி ஊற்றணும்? நிறைய தண்ணி ஊற்றினா தானே அந்த சோப்பு போகுது. அதே மாதிரி தான் நமக்கு தேவையானது என்ன? கிளீன் பண்ணணும். கிளீன் பண்றது போக மீதி எக்ஸ்ட்ரா அந்த கெமிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆயிடும்னா உங்களுக்கு பாடியில ஸ்கின் மேல எப்படி வந்து ரேஷஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு உருவாகுது, அதே மாதிரி உள்ளே அதே மாதிரி பாதிப்பு உருவாகும். அதுக்குதான் வந்து டயட் அவங்க கொடுப்பாங்க, மெடிசன் கொடுக்க பார்த்தேன். சரி, ஏன் வந்துட்டு பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்றாங்க? டைம் இல்லை, 24 மணி நேரத்துல டைம் இல்லையா? ஆக்சுவலா என்ன அப்படின்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் பிளான்ல வச்சிருக்காங்க. ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுது. நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க நைட்டே வந்து ப்ரீ பிளான் பண்ணுங்க. உங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தானே ஆகுது. அதுக்கு தகுந்ததான் நீங்க உங்க கண்டிஷன் தானே சொன்னேன் இல்லையா? உங்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்க பாடிக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரீ பிளான் பண்ணுங்க. எனக்கு பசிக்கவே இல்லை. நீங்க ஒரு கார் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. நீங்க ரொம்ப தூரம் போகணும். இப்ப நான் வந்துட்டு கும்பகோணம் போகணும். கிட்டத்தட்ட இங்க இருந்து 300 கிலோமீட்டருங்க. ஓகேவா? ஆனா வந்துட்டு உங்களுக்கு வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஃபியூலே போடல, நீங்க போய் சேருவீங்களா? அந்த மாதிரி தாங்க உங்க பாடி கொஞ்சமாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் வேணும். அப்படி நீங்க கரெக்டா ஃபியூல் கொடுக்கல அப்படின்னா நைட் தூக்கம் வராது. தூக்கம் வரலைன்னா உங்களுக்கு பசிக்காது. நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கேள்வி உங்ககிட்ட நிறைய சொன்னேன் சார். நான் வந்து டைட்டிங் இருக்க போறேன், விரதம். நான் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க மாட்டேன். அப்பதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து ஃபாஸ்டா நடக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆயிடும் அப்படின்னா காலையில கப்பன்னு பசிக்கும். காலையில உங்க 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறாள், 6 மணிக்கே எழுந்து ஒரு 2 ஹவர்ஸ்ல நல்லா பசிக்காது. நான் சொல்றது பாருங்க, 4ல இருந்து 6 மணிக்கு எழுந்தவருக்கு தாங்க காலையில நல்லா பசிக்குது. அதுவும் உண்டு, அதையும் ஒத்துக்கிறாங்க. 6 மணிக்கு மேல 8 மணி 9 மணிக்கு எழுந்துக்குள்ள பசிக்கிறதே கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல அது பசிச்சு அது அடங்கிடுது, தூக்கத்திலேயே புதைச்சிடுறாங்க. கதம் 8 மணி 9 மணிக்கு எழுந்து நான் சொல்றது ஒரு 4ல இருந்து 6 மணிக்கு எழுந்துக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பசி இருக்கு. அவங்களுக்கு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பசிக்கும். அந்த டைம்ல போய் ஸ்நாக்ஸ் அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சம் டைம்ஸ் பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப மெடிசன் கண்டிஷன்ல போயிடுறாங்க. ரொம்ப ஹார்ட் ஆயிடுது பாடி. அந்த டைஜஷனே சில டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடுது. நானும் கவர் பண்ணணும்னு தான் பாக்குறேன். சரி, ஓகே. ஸோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க பாடியில எப்பயுமே வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது சேவிங்ஸும் கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி தான். அது உங்களுக்கு நிறைய வந்து நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் எதிர்பார்க்காதீங்க. உங்க ஹேபிட்டும் ஒரு சிஸ்டமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல சேர்த்துக்கிட்டே போவீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கத்துக்கிட்டீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்றது சேட்ல போடுங்க. ஏன்னா சின்ன விஷயம் பெரிய வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன விஷயம் தான் நினைப்போம், ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்பு உருவாக்கும். ஸோ உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிறத வந்துட்டு பாத்தீங்கன்னா உண்மையான பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிறத நீங்க சேவ் பண்ணி வைக்கிறது உண்மையான நல்ல விஷயம். ஓகேவா? ஆனா உங்க பாடியில இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்ல சேவ் பண்ணீங்கன்னா அது வந்து தப்பான விஷயம். நீங்க வந்துட்டு இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்களோ
சேஞ்சஸ் வந்துட்டு ஓவரால் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து உங்க பாடியில வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் காமிக்கும். உங்களுக்கு நீங்க செல்ஃப் மோட்டிவேட் ஆவீங்க. ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனா நீங்க நியூட்ரிஷன் கிளப் வரது மூலியமா உங்களுக்குள்ள ஒரு ரொட்டீன், இந்த மாதிரி வெர்ச்சுவல் நியூட்ரிஷன் கிளப்ல வந்தா கூட இந்த ரொட்டீன் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சப்போர்ட் ஆகும். நிறைய ஹார்ட் டிசிஷன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா அப்படின்றதுல பிரிங் பண்ற செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிசிஷன் எடுத்து போயிட்டே இருப்பீங்க. ஸோ டெய்லி பிளான் ஆஃப் ஆக்ஷன் உங்களுக்குள்ள நீங்க அக்கௌண்டபிலிட்டி எழுதுங்க. நைட்ல வந்துட்டு என்ன இம்ப்ரூவ் பண்ணீங்க, என்ன வந்துட்டு நீங்க இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது கூட நீங்க எழுதலாம். அப்ப காலையில வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு 7 to 8 மணிக்குள்ள வந்து தடுமாற்றம் இருக்காது. ஒரு 6 to 8 மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரீ பிளான் பண்ணிட்டீங்க. நேற்றே ஒரு ப்ரீ பிளான் பண்ணிட்டு என்ன நம்ம காலையில தான் எடுத்து யோசிக்கும். சார் காலையில தான் சார் நான் யோசிப்பேன் என்ன சமைக்கலாம் இன்னைக்கு, அந்த மாதிரியும் இருக்காதுங்க. ஏன்னா பீப்புள் வந்துட்டு நிறைய பேருக்குள்ள வந்து என்ன ஒரு டிஃபிகல்டிஸ் அப்படின்னா, சித்ரா மேம் போட்டிருக்காங்க. எஸ் சார், நான் கவனிச்ச வரையும் என்ன அப்படின்னா ஹெல்த்தியா பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு உண்மைதான். ஆனா காலையில என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஒரு வாரத்துக்கு இது வந்துட்டு நாங்க வந்து இங்க கொடுக்கறது ஒரு வாரத்துக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் காய்கறி ஃப்ரூட்ஸுக்கு நம்ம ஹார்மோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாப் ஸ்பீக்கர்னு சொன்னோம் இல்லையா, ஹார்மோன்ஸ் அந்த இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது சப்போர்ட் பண்ணும். ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ், கீரைகள், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம். நீங்க அதை தவிர்த்துட்டு என்ன கிடைக்குதோ சமைச்சிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பேனிக்லாம் ஆக தேவையில்லை. கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஹாஸ்பிட்டல் விசிட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் போறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா 70% ஆஃப் த பீப்புள் வந்து த ராங் ஈட்டிங் ஹேபிட்ஸ் தான். டிசிஷன் சிஸ்டம் இல்லாததுனால தான். ஸோ இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்கன்றதை சேட்ல போடுங்க. நம்மகிட்ட வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்துட்டு வெயிட் மேனேஜ்மெண்ட்காக இருக்கு, எனர்ஜி அண்ட் ஃபிட்னஸ்க்காக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தி மீல், நீங்க மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து உங்க ஹார்ட்டை வந்து பத்திரமா வச்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ணி கொடுக்கறதுக்கு நேற்று சொல்லியிருந்தாங்க. சூப்பரா ப்ராடக்ட் வந்து சொல்லியிருந்தாங்க சத்யா மேம், ஸ்வேதா மேம். சைன் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு உண்டான ப்ரோக்ராம் வந்துட்டு இருக்கு. உங்க கோச்சிட்ட கேளுங்க. ஹார்ட்டுக்கு காலையில நீங்க நிம்மதியா எழுந்துக்கலாம். நல்லா இருந்தது நேற்று அவங்க ப்ராடக்ட் வந்து பேசுறது. அப்புறம் வந்து டைஜஷன் ஹெல்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து வயிறு நல்லா இருந்தாதான் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தாதான் உங்க உடம்புல வந்து எந்த கழிவுகளும் இருக்காது, நோய்கள் வராது. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தி ஏஜிங்க்கு ப்ரோக்ராம் இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்திக்குன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதால நம்மகிட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. குழந்தைங்களுக்கான ப்ரோக்ராம், சூப்பர் ப்ரோக்ராம். நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சேலஞ்சஸ் வந்து இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வருது. காரணம் என்னன்னா நம்ம நிலத்துல இருக்கிற சத்துக்களை உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அது அந்த நிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்தே கிடைக்கிறது கிடையாது. அதோட விளைவு இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு நிறைய சின்ன வயசுலயே வேதனைகளும் நிறைய ஹாஸ்பிட்டல் விசிட்டும் போறதுக்கு காரணம் அதுதான். ஸோ அதுக்கு உண்டான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து மென்கள் அந்த மென்ஸ் ஹெல்த்னு சொல்லிட்டு அந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ்ல இருக்கிறவங்களுக்காக அது ஒன்று இருக்கு. அதுக்கு அதே மாதிரி உமன்ஸ் ஹெல்த்னு ஒன்று இருக்கு. அவுட்டர் நியூட்ரிஷன் ஃபார் ஸ்கின் இருக்கு. அதே மாதிரி இன்னர் நியூட்ரிஷனும் இருக்கு. உள்ளக்க எடுக்கிறதுக்கும் ஸ்கின்னுக்கு உண்டான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. வெளியும் அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ என்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பர்சனைஸ் பண்ணி உங்க கோச் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன கத்துக்கிட்டீங்க ரேவதி மேம்? என்ன சூப்பர் சார், தேங்க்யூ. நிறைய பேர் சாட்ல போயிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சார். இன்ஃபர்மேஷன், டாபிக், இன்ட்ரெஸ்ட், ஸ்பீச் நல்லா இருக்கு, தேங்க்யூ அப்படின்னு சிஸ்டம்க்கும் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க சுஜின், தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பிரெயினை பத்தி கேட்டிருக்காங்க மேம். பிரெயினும் ஹார்ட் ஹெல்த் பத்தி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா ஓகே. நம்ம வெர்ச்சுவல் நியூட்ரிஷன் கிளப் என்ன மெம்பர்ஷிப்ல வந்துட்டு நீங்க ஆகணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு பாருங்க, இதுல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த பிசி மெம்பர்ஷிப்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு ஆறது மூலியமா உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிளப்ல வந்துட்டு நீங்க இந்த வெர்ச்சுவல் நியூட்ரிஷன் கிளப்ல வந்துட்டு நீங்க இருக்கிறதுனால நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு கிடைச்ச மாதிரி நிறைய வந்து செஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து கன்செஷன் ப்ரைஸ்ல கிடைக்கும். அப்புறம் அம்பாசிடர் டே ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ், அவார்ட்ஸ் எதுனா உங்களுக்கு ரிவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா. அப்புறம் ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா நீங்க உங்க கோச்சிட்ட உட்காந்து பேக்கேஜை இமீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. பாய். என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத சாட்ல போடுங்க. தேங்க்யூ. பை பை பை. போலாம், எல்லாம் போலாம். நான் சாட் மட்டும் படிச்சுட்டு சொல்லி போறேன். சத்யா மேம் வந்து பிரெயின் ஹெல்த் கேட்டிருந்தாங்க அண்ட் ஹார்ட் ஹெல்த். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் டாபிக், இன்ஃபர்மேட்டிவ் டாபிக், இன்ட்ரெஸ்டிங் ஸ்பீச். தேங்க்யூ சுஜின். நாகராஜ், தேங்க்யூ சார், நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க. பாலாஜி சேலம்ல இருந்து சூப்பர் சார்னு போட்டிருக்காங்க. வில்வேந்தன் அவங்க வந்து தேங்க்யூ சார் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார், ஒண்டர்ஃபுல் செஷன் போட்டிருக்காங்க சத்யா.
தேங்க்யூ மேம். நன்றி சார் சுஜின். சூப்பர் சார். தேங்க்யூ. ஜோஸ் மேம் தேங்க்யூ சார் போட்டிருக்காங்க. தேங்க்யூ மேம். பார்த்திபன் தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். வெரி ஒண்டர்ஃபுல் செஷன் சார். சுபாஷ், ஷாலினி தேங்க்யூ மேம். வெயிட் கெயின் நான் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். விநாயகமூர்த்தி சார் வந்துட்டு பயனுள்ள தகவல். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சிக்னலை மறந்துடாதீங்க. நீ எல்லாரும் சிக்னலை பார்த்தாலே அவங்க ஹார்மோன்ஸ் தான் வருங்க. நீ சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார். வெரி குட். அமேசிங் இன்ஃபர்மேஷன். புனிதா மேம். ஓகே, நீ எல்லாரும் சிக்னல் பார்த்தா ஞாபகம் தான் வரும். ஓகே, பாய் பாய் பாய். குட். கண்டிப்பா வெயிட் கெயின் பத்தி நான் நெக்ஸ்ட் டைம்ல எடுக்கிறேன். தேங்க்யூ வெங்கட் சார். பாய்.